ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டிகே கேமிங் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, ஜூலை மந்த் பூயா பாஸ், அப்புறம் செப்டம்பர் மந்த் பூயா பாஸும் நமக்கு எல்லாமே லீக் ஆயிடுச்சு கைஸ். அதை பத்தி ஒன் பை ஒன்னா பார்க்கலாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜூலை மந்த்ல இருந்து ஆரம்பிப்போம். பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு கொடுத்துருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஒரு அக்கா பண்டலு கைஸ். உண்மையாவே சொல்லணும், இந்த ஒரு பியூட்டி பண்டல் வந்து வேற லெவல்ல இருக்கு. இந்த பண்டில்லே இந்த ஹைலைட்டு இந்த மெடிக்கேட் எஃபோர்ட் தான் கைஸ். நீங்க மெடிக்கேட் போடும்போது அப்படியே அந்த ஆடுகுட்டி சுத்தி வர மாதிரி குத்து வச்சிருக்கானுங்க, வேற லெவல்ல இருக்கு. உங்களுக்கு இந்த பண்டில் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்க கைஸ். எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். அப்புறம் லெவல் 10ல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லூட் பாக்ஸ் கொடுத்து வச்சிருக்கானுங்க, பாபா உல்ஃப்ன்ட்டு. அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா லெவல் 20ல ஒரு பேனர் கொடுத்து வச்சிருக்கானுங்க. பேனர் மட்டும் ஒழுங்கா தெரியல, ஏன்னு தெரில. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பைக்குக்கான ஸ்கின்னு, ஒரு வேஸ்டான ஒரு பைக் ஸ்கின் கைஸ், நல்லா இல்லை. அப்படியே ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா லெவல் 30ல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கை போர்டு. இது பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ஆடு பெட்ல படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு கைஸ். அதாவது இந்த பூயா பாஸ்லயே அந்த ஒரு பண்டில் மட்டும் தான் ஒர்த்துன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு கிரனேடுக்கான ஸ்கின் குத்து வச்சிருக்காங்க லெவல் 40ல. எஃபர்ட்லாம் ஓகே தான் கைஸ், பூயா பாஸுக்கு ஒரு நல்ல எஃபர்ட் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா லெவல் 50ல பார்த்தீங்கன்னா ஒரு கன் ஸ்கின் கைஸ், M249 இருக்கு பார்த்தீங்களா, மிஷின் கன்னு. அதுக்கு ஒரு மொக்க ஸ்கின் குத்து வச்சிருக்கானுங்க. இருங்க பவரை காட்டுற பாருங்க. டபுள் அக்யூரேசியா, மைனஸ் மூமெண்ட் ஸ்பீடு, சிங்கிள் ரியல் ஸ்பீடில் குத்து வச்சிருக்கானுங்க. அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லை. அப்படியே லெவல் 60ல பார்த்தீங்கன்னா ஒரு பராங்கான ஸ்கின் குத்து வச்சிருக்கானுங்க. இப்போலாம் யார் பராங் யூஸ் பண்ணா, பட் ஒபி 54ல பார்த்தீங்கன்னா பராங்க வேற லெவலில் செஞ்சு வச்சிருக்காங்க. நான் அப்புறம் சொல்கிறேன் அந்த அப்டேட்டு. அப்புறம் லெவல் 70ல ஒரு ஐ மாஸ்க்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் பேக் ஸ்கின் குத்து வச்சிருக்கானுங்க. மொத்தம் இந்த பூயா பாஸ் இந்த ஆடு பேஸ் பண்ணி தான் கைஸ், செம்மறி ஆடை பேஸ் பண்ணி தான் கொடுத்து வச்சிருக்கானுங்க. அப்புறம் லெவல் 80ல ஒரு ஆடு தலையை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு லூட் பாக்ஸ் கொடுத்து வச்சிருக்கானுங்க. பரவாயில்ல கைஸ், ஒரு டீசெண்டான ஒரு லூட் பாக்ஸ் தான், நல்லாவே இருக்கு. எனக்கு பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு சொல்லுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா லெவல் 90ல பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த ஒரு அமௌண்ட் கொடுத்து வச்சிருக்கானுங்க. இந்த ஆடை வச்சு ட்ரெஸ்ஸு செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏதோ செய்கிறான். அப்படியே ஆடு தப்பிச்சு போகிற மாதிரி கொடுத்து வச்சிருக்கானுங்க. எனிமி ஜஸ்ட் மிஸ் ஆகிடுவான் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஆடு மிஸ் ஆயிடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மேல் பண்டில் கைஸ். இது பார்த்தீங்கன்னா உல்ஃப் பேஸ் பண்ணி குத்து வச்சிருக்கானுங்க. நல்லா தானே போயிருந்தது. ஃபர்ஸ்ட் ஆடு பேஸ் பண்ணி குத்தானுங்க, மேல் பண்டில் மட்டும் உல்ஃப் பேஸ் பண்ணி குத்து வச்சிருக்கானுங்க, ஏன்னு தெரில. சரி ஓகே கைஸ், இதான் ஜூலை மந்த்துக்கான பூயா பாஸு. இந்த பூயா பாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்க கைஸ். சரி ஓகே கைஸ், அப்படியே பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த் பூயா பாஸையும் சேர்த்து பார்த்துருவோமா. இது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் டேன்னு கொடுத்து வச்சிருக்கானுங்க. போன பூயா பாஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஆடு உல்ஃப் பேஸ் பண்ணி கொடுத்து வச்சிருந்தானா, இது பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்பிள் பேஸ் பண்ணி கொடுத்து வச்சிருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபீமேல் பண்டில் தான் கைஸ். இந்த பண்டலுக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்ப் ரெட்டுன்னு வச்சிருக்கானுங்க. இந்த ரெட் கலரையும் ஒயிட்டும் மிக்ஸ் அடித்து கொடுத்து வச்சிருக்கானுங்க, நல்லா தான் இருக்கு கைஸ், ஒர்த்து தான். போன பூயா பாஸில் பார்த்தீங்கன்னா மெடிக்கேட் எஃபர்ட், இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிண்ட் எஃபர்ட் கொடுத்து வச்சிருக்கானுங்க. சரி அப்படியே பார்ப்போம். லெவல் 10ல பார்த்தீங்கன்னா ஒரு பேக் பேக் ஸ்கின்னு, இதுக்கு பார்த்தீங்கன்னா சேம் கிறிஸ்ப் க்ரீன்னு கொடுத்து வச்சிருக்கானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா லெவல் 20ல ஒரு பேனர் வழக்கம் போல் காட்டல ஒழுங்கா. அப்புறம் லெவல் 20ல பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப்புக்கான ஸ்கின்னு கொடுத்து வச்சிருக்கானுங்க கைஸ். அப்புறம் லெவல் 30ல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கை போர்டுக்கான ஸ்கின் கொடுத்து வச்சிருக்கானுங்க. இது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒருத்த ஆப்பிள் ஸ்பூனாமா. இது என்ன ஸ்கை போர்டுன்னு தெரில கைஸ், எதுக்கு ஸ்கை போர்டு கொடுக்குறானுங்கன்றே தெரியல கேமில், அப்படி தான் போகுது. சரி அதை பற்றி பேசணும்னா லெவல் 40ல பார்த்தீங்கன்னா ஒரு கிரனேடுக்கான ஸ்கின் கொடுத்து வச்சிருக்கானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா லெவல் 50ல பார்த்தீங்கன்னா ஒரு அவதாரு. அப்படியே ப்ரீமியமில் பார்த்தீங்கன்னா ஒரு வின்செஸ்டருக்கான ஸ்கின்னு கொடுத்து வச்சிருக்கானுங்க கைஸ். இது பவர் பார்த்தீங்கன்னா
டபுள் ரேஞ்சு, சிங்கிள் ரீலோட் ஸ்பீடு, மைனஸ் மூமெண்ட் ஸ்பீடில் கொடுத்து வச்சுருக்கானுங்க. ஒரு மொக்க ஸ்கின் தான் கைஸ், ஒரு மொக்கன்னு சொல்கிற மாதிரி ஆவரேஜ். அப்புறம் பார்த்தீங்கன்னா லெவல் 60 ஒரு கத்தி ஸ்கின்னு, லெவல் 70 பார்த்தீங்கன்னா ஒரு சன்கிளாஸ் கொடுத்து வச்சுருக்கானுங்க கைஸ். இது பார்த்தீங்கன்னா கிறிஸ்பிரிட்னு கொடுத்துருக்கானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியமில் ஒரு பேக் பேக்கு, இது பார்த்தீங்கன்னா அது பேர் கப்பு இருக்கும் பார்த்தீங்களா, கப்பில் ஆப்பிள் சொரியம் வச்ச மாதிரி ஒன்று இருக்குது, இதை கேட்டால் பேக் பேக்குன்றானுங்க. அப்புறம் லெவல் 80 பார்த்தீங்கன்னா ஒரு லூட் பாக்ஸ் கைஸ், ஆப்பிள் ஃபெரிஸ்ன்னு சொல்லி கொடுத்து வச்சுருக்கானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா லெவல் 90 பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு க்ளோவால், இது பார்த்தீங்கன்னா க்ளோவால் ப்ரீமியமில் கொடுத்து வச்சுருக்கானுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பேஸ் பண்ணி தான் கைஸ் கொடுத்து வச்சுருக்காங்க, நல்லா தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு மேல் பண்டில், எனக்கு தெரிஞ்சு இந்த புயா பாஸில் இந்த ஒரு மேல் பண்டில் தான் கைஸ் நல்லா இருக்குது, மிச்சம் எதுவுமே ஒர்த்து இல்லை. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிண்ட் எஃப்னு கொடுத்து வச்சுருக்கானுங்க, சட்டையிலேருந்து அப்படியே லைட்டாக ஸ்பார்க்கிள் மாதிரி போகுது, இதான் ஸ்ப்ரிண்ட் எஃபர்ட் ஆமாம். சரி கைஸ், அப்படியே ஃபுல் ப்ரீமியம் மட்டும் ஒரு வாட்டி அப்படியே காட்டுறான் பாருங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த் புயா பாஸில் ஃபீமேல் பண்டில் பிடிச்சிருக்கு, ஆகில் பார்த்தீங்கன்னா மேல் பண்டில் பிடிச்சிருக்கு கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வின்செஸ்டர் கன்னு கொடுத்துருக்கானுங்க, ஸ்கின் இல்லாதவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கின் தான் கைஸ், ஆவரேஜாக இருக்குது, ரொம்ப மொக்கன்லாம் சொல்ல முடியாது, ஒரு நல்ல ஸ்கின் தான். சரி கைஸ், இதுவரையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி கைஸ். சரி கைஸ், உங்களுக்காக அப்படியே கடைசியில் செப்டம்பர் மந்த்து புயா பாஸையும் அப்படியே பார்த்துருவோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபீமேல் பண்டில் கொடுத்து வச்சுருக்கானுங்க, இது பார்த்தீங்கன்னா இந்த ஆனிவர்சரி இருக்கும்ல கைஸ், கப்புள்ஸ் பேஸ் பண்ணி இந்த ஒரு புயா பாஸ் கொடுத்து வச்சுருக்கானுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபீமேல் பண்டில் தான் ஃப்ளாலெஸ்ன்னு கொடுத்து வச்சுருக்கானுங்க, இதுக்கு பார்த்தீங்கன்னா நாக் டவுன் எஃபர்ட் ஆமாம், அந்த அளவுக்கு கூட இடுப்பை சுற்றி ஏதோ போகிற மாதிரி கொடுத்துருக்கானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா லெவல் 10 ஒரு ஸ்கைபோர்டு ஸ்கின்னு, என்ன டம்மியாக இருக்கே ஐயோ. அப்புறம் லெவல் 20 பார்த்தீங்கன்னா ஒரு பேனரு, அப்புறம் ப்ரீமியமில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக்குக்கான ஸ்கின் கைஸ், இதுவும் பார்த்தீங்கன்னா தீமுழுவை தான் கொடுத்து வச்சுருக்கானுங்க, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சரிங்களா. லெவல் 30 பார்த்தீங்கன்னா ஒரு அம்பர்லா மாதிரி இருக்குது, அதை கேட்டால் ஸ்கை போர்டாமா. அப்புறம் பார்த்தீங்கன்னா லெவல் 40 பார்த்தீங்கன்னா ஒரு கிரனேட்கான ஸ்கின்னு, லெவல் 50 பார்த்தீங்கன்னா ஒரு M500க்கான ஸ்கின்னு கொடுத்து வச்சுருக்கானுங்க, டபுள் ரீலோட் ஸ்பீடு, சிங்கிள் அக்யூரேசி, மைனஸ் மூமெண்ட் ஸ்பீடாமா. ஒன் டேப்பை அடிக்க தேவையானதே மூமெண்ட் ஸ்பீடு தான், அதே மைனஸில் கொடுத்து வச்சுருக்கானுங்க. ஸோ ஒரு உருப்படாத ஸ்கின் தான், ஒன்றுத்துக்கும் ஆகாது. லெவல் 60 பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டுக்கான ஸ்கின்னு கைஸ், அப்படியே லைட்டாக தண்டர் எஃபர்ட்லாம் போட்டு விட்ருக்கானுங்க. அப்புறம் லெவல் 70 பார்த்தீங்கன்னா ஒரு ஷூக்கான ஸ்கின்னு. அப்புறம் லெவல் 80 பார்த்தீங்கன்னா ஒரு பேக் பேக் ஸ்கின் கைஸ், இந்த கல்யாண பத்திரிகை இருக்குல்ல அதை பேஸ் பண்ணி கொடுத்து வச்சுருக்கானுங்க. அப்புறம் லெவல் 80 பார்த்தீங்கன்னா ஒரு லூட் பாக்ஸு, இது பார்த்தீங்கன்னா இந்த ஷூ இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கழட்டி வச்சது, அதை அப்படியே லூட் பாக்ஸாக கொடுத்துருக்கானுங்க. அப்புறம் லெவல் 90 இந்த எமௌண்ட்டை பாருங்க ஈஸ், M500 தொடங்கிற மாதிரி ஒரு எமௌண்ட்டு, பரவாயில்ல ஈஸ் நல்லா தான் இருக்குது. அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா லெவல் 100 நமக்கு இந்த ஒரு மேல் பண்டில் கொடுத்து வச்சுருக்கானுங்க, இது பார்த்தீங்கன்னா பிரெஸ்டின் பிக்கா பண்டில், இதுக்கும் பார்த்தீங்கன்னா சேம் நாக் டவுன் எஃபர்ட் தான் ஈஸ் கொடுத்து வச்சுருக்கானுங்க. அப்படியே அந்த சட்டை பின்னாடி மட்டும் லைட்டாக இந்த இடி எஃபர்ட் கொடுத்து வச்சுருக்கானுங்க. இப்போ அப்படியே லைட்டாக அந்த ப்ரீமியம் காட்டுறேன், அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துக்கோங்க ஈஸ். ஃபீமேல் பண்டிலு எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே ஈஸ், இந்த 3 பூயா பாஸில் உங்களுக்கு எந்த பூயா பாஸ் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த் இதில் ஃபீமேல் பண்டில் பிடிச்சிருக்கு, ஆகில் பார்த்தீங்கன்னா மேல் பண்டில், அப்புறம் செப்டம்பர் மந்தில் எதுவுமே பிடிக்கல ஈஸ், எதுவுமே உருப்படியாக இல்லை.
எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதா? இல்ல உங்களுக்கும் அப்படிதான் தோணுதான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க கீஸ். சரி ஓகே கீஸ். நெக்ஸ்ட் ஒரு நல்ல கண்டனோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.